ஸோ ஹே டியூட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் லகேஷ் vlog. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைலில் சொல்லியிருந்த மாதிரி இந்த டிஸ்பிளே கவரோட பட்டன் போயிடுச்சு, அது மாதிரி மாற்றணும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் புதுசு வாங்கியிருக்கோம். அதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுபடி நம்ம சேனல் யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கீழே இருக்குது, போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் இந்த மாதிரி R15 ஆன டிப்ஸுக்கான வீடியோவுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லெட் கெட் ஸ்டார்டட். ஓகே, டெஸ்ட்ரு அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி இருக்கும், அது வேணால் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தூக்குனிங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. ஒன்றும் டைட்டாக இருக்கும். ஸோ அது வண்டி மாடல் பொறுத்து, அந்தந்த புது மாடல் பழசு, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ, இந்த பக்கம் அண்ட் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். மொத்தம் ஒரு பக்கம் வந்து 1 2 3 4, இது இங்கே ஒரு 5, மொத்தம் 5 ஸ்க்ரூ இருக்கும். அதே மாதிரி 5, இந்த பக்கம் 5, இப்போ வந்து 10 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 10 ஸ்க்ரூ எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கழட்ட முடியும். நான் இது ரிமூவ் ரொம்ப லென்த்தாக இருக்கும், நான் இது ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். 5 minutes later. ஸோ அந்த 10 இந்த பக்கம் இருக்க, இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5, 5 ஸ்க்ரூவையும் 10 ஸ்க்ரூவையும் கழட்டினதுக்கப்புறம் அண்டு ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி பிடிச்சி தூக்குனீங்க அப்படின்னா இது வந்துடும். அண்டு அடுத்ததும் இந்த 10 சைஸ் டீ பாக்ஸ், இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூவும் அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அது கழட்டினீங்கன்னா தான் இதோட டிஸ்பிளே வந்து உங்களால் கழட்ட முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 சைஸ் டீ பாக்ஸை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. உள்ள விழுந்துருச்சு. அருமை. ரிமூவ் பண்ணிவிட்டு அது பார்த்தீங்கன்னா உள்ளே கிடக்குது ஸ்க்ரூ. ஸோ அந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி டிஸ்பிளேவோட கனெக்டர் இருக்கும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த கனெக்டரை இந்த ரப்பர் தள்ளி விட்டு ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், அந்த கிளிப்பு பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். ஸோ அவ்வளோதான். இந்த கிளிப்பை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணால் முடிஞ்சு டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா தனியாக கையில் வந்துடும். அந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவரை இந்த 3 ஸ்க்ரூ நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுவும் போச்சு. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாம்பை வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக கழட்டினீங்க அப்படின்னா வந்துடும். அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9, இந்த 9 ஸ்க்ரூவையும் அதான் அடுத்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த க்ளூ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேக்குள்ளே வாட்ரு போகிறதுக்கு இல்லாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளூ கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த க்ளூ கன்னுன்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணி நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கழுனதுக்கப்புறம் அண்ட் பொறுமையாக ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த மாதிரி கிளிப் வந்துடும்.
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தண்ணி போயிருக்கு. சோலி முடிச்சு. ஸோ இங்கே இருக்க 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணணும், பொறுமையாக ரிமூவ் பண்ணேன். ஏன்னா இதுக்கு மேலே டிஸ்பிளே வந்து எல்இடி. ஒன்று, இங்கே ஒன்று, 2. ஸோ 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு பொறுமையாக போனீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ உடனே நீங்கள் டிஸ்பிளே கையில் கவர் வச்சுருந்தீங்கன்னா மாற்றிடுங்க, ஏன்னா டஸ்ட்டு போடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புது கவர். ஸோ நம்ம மாற்ற வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் தான். ஸோ இந்த ரப்பர் போயிடுச்சு, இந்த ரப்பரை அழுத்தி நமக்கு இதாகிடுச்சு. ஸோ இது நம்ம யூஸ் தான், வேணால் நம்ம கிளாஸ் அப்புறமேட்டு மாற்றிக்கலாம். இது போகாது போச்சுன்னா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கரெக்டாக உள்ள வச்சு டஸ்ட் இல்லாமல் உள்ளே வச்சு நம்ம இது க்ளோஸ் பண்ணி வேண்டியதுதான். ஸோ திரும்பி அதே மாதிரி ஸ்க்ரூ போட்டு, ஸோ ஒரு ஸ்க்ரூ போட்டு நீங்கள் வந்து டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ போடுவோம். ஸ்க்ரூ போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. லைட் ஆகிடுச்சு, அதை ஆன் பண்ணுவோம். ஸோ ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா மாறுது. ஆவரேஜ் கிலோமீட்ரு, ஓடோமீட்ரு, ட்ரிப் 1, ட்ரிப்பு 2, டைமு. ஸோ அந்த பட்டனு தான் நமக்கு ஒர்க்காகவும் இருந்தது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றியாச்சு. அண்ட் இது வந்து ரீசெட் பட்டனு. அண்ட் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் பட்டனும் எரியுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டோட பட்டனு, டெம்பரேச்சரு, இன்ஜினு, மால் பாக்ஸின் லைட் எல்லாமே எரியும். ஏபிஎஸ் லைட்டு எரியுது. ஸோ அந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிட்டு திரும்பி அதே மாதிரி ஃபிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்துட்டு இப்போ உங்கள் வீடியோக்காக ஃபிட் பண்ணிட்டு நான் மறுக்கா போய்ட்டு க்ளூ கன் ஊற்றி மறுக்கா ஃபில் பண்ணிடுவேன். ஏன்னா வாட்டர் போகிறதுக்கு இல்லாமல் நமக்கு சேஃப்டி முக்கியம். ஸோ இப்போ ஃபிட் பண்ணிட்டு நான் மறுக்கா வீட்டில் போய்ட்டு டிஸ்அசம்பிள் பண்ணிட்டு மறுக்கா அசம்பிள் பண்ணிடுவேன். அந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ கிளிப்பு மட்டும் நீங்கள் பார்த்து கழட்டணும், இது பண்ணணும். ஸோ கழட்டும் போது வந்து இந்த இடத்துல ஒரு இது மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியுதா? அந்த இடத்துல வந்து அழுத்தினா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கழண்டு வர மாதிரி இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கழட்டிக்குங்க. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி அதை அப்படியே ஸ்க்ரூ இல்லை அந்த சின்ன அந்த 10 சைஸ் போல்ட் மட்டும் இது அந்த பக்கம் அதுவும் அதே மாதிரி இன்னொன்று இருக்கும் பாரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மீட்ரு ஃபிட் பண்ணோம். ஸோ நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பு பண்ணேன். என்னென்னா இந்த மேடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்பு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தலைகீழ வரணும். ஸோ நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா
மீட்ரு அங்கே உட்காராது. ஸோ இன்ன வரைக்கும் அதுக்கு தான் போராடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்ததுக்கப்புறம் தான் ஸோ இந்த கேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இது அடியில் போகிற மாதிரி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே உட்காரும். ஸோ அதுதான் நம்ம பண்ண தப்பு. ஸோ இப்போ ஸ்க்ரூ போட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அங்கே செட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதில் வந்து இதாகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்ப்பு மேலே இருந்தனால நமக்கு மீட்ரு கரெக்டாக செட் ஆகலை. ஸோ அதே மாதிரி நீங்கள் மீட்ரு வைக்கும் போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேவ் மாதிரி தெரியும். ஸோ அது கரெக்டாக இது உள்ளே வச்சு வச்சிங்கன்னா தான் தண்ணி திரும்பி உள்ளே போகாது. ஸோ அதுக்காக தான் அந்த இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டிடுறேன். அண்ட் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா க்ளியராக தெரியுது. நீங்கள் போடும் போது மட்டும் டஸ்ட்டு இருக்கா இல்லையா அது மட்டும் பார்த்துட்டு போட்டுருங்க. அண்டு பார்த்திங்கன்னா ட்ரிப்பு 1, ட்ரிப்பு 2, டைமு, கிலோமீட்டர் லிட்ரு, ஆவரேஜ் கிலோமீட்டர் லிட்டருக்கு, ஆவரேஜாக எவ்வளோ ஓடும், ஸோ ஓடோமீட்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ளியராக தெரியுது. நம்ம இந்த பட்டனை தான் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்தது. ஸோ அதோட பழைய மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அண்டு நான் வீட்டுக்கு போய்ட்டு திரும்பி அந்த க்ளூ போட்டு நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி க்ளூ போட்டு ஸ்க்ரூ போட்டுருவோம். இப்போ எதுவும் ஸ்க்ரூ போடல. அண்ட் அவ்வளோதான் வீடியோ. ஸோ இந்த மாதிரி R15 டிப்ஸ் வீடியோவுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. அண்ட் இதுக்கு யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ ஒன்று வேணும், ஸ்ட்ரா ஒன்று, அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 சைஸு டீ பாக்ஸு. ஸோ இது 2 மட்டும் இருந்தால் போதும் நமக்கு வந்து ஸ்பீட். ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, இப்போ வந்து ஸ்பீடோமீட்டர் கவர் மாற்றிடலாம். இது 2 மட்டும் அந்த ஸ்ட்ரா ஐயோ அதுடா ஸ்டாரே வருதுடா. ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று, இந்த 10 சைஸ் டீ பாக்ஸ் ஒன்று. ஸோ இது 2 மட்டும் இருந்தால் போதும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஈஸியாக மாட்டிடலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் R15 பேஜ் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கீழே இருக்குது, போய் பாருங்கள். அது ரைடுக்கான அப்டேட்டு அண்டு ரைட்ஸ் எல்லாம் சீக்கிரம் அதில் போடுவேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய் பாய். இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுதான்